ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இயற்கை சாமான் இதெல்லாம் வந்து இந்த ஓலை நல்லா மணக்க நாங்கள் சாப்பிட நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அத்தை தான் ஓலை கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க. ஓலை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ வெல்லம், பனை மரத்தில் உள்ள ஓலையில் பீஸாக கட் பண்ணி பனை ஓலை அது வச்சுருக்கோம். அதில் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் சுக்கு அது பொடி பண்ணி வச்சுருக்கோம், தண்ணி தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் தண்ணியை ஊற்றிட்டு வெல்லம் போடணும். வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வெல்லம் போட்டு சேர்த்துற இடத்துக்குள்ள கொஞ்சம் உப்பு வேணுங்கிற அளவு லைட்டாக போட்டு விடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொதித்த பிறகு சுக்கும் ஏலக்காயும் ஒரு 1.5 ஸ்பூனு போடுங்க. நல்லாயிருக்கும். கொதிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. கொஞ்சம் சூடாகவும் போட்டு வடிகட்டி மாவு பிடிக்கலாம் ஓலையில். இப்படி இறக்கி தள்ளி பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றி கிண்டிக்கிட்டு வேணுங்கிறத ஊற்றிக்கிறேங்க. ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கிறலாம். சர்க்கரை தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம். தண்ணி ஆக்கிறாதுங்க. இந்த கொழுக்கட்டை பதமாக ஓலையில் வைக்கிறாப்புல பிடிக்கணும், இல்லைன்னா வைக்க முடியாது. பார்த்து வைங்க. கொழுக்கட்டை வைப்போம். இன்னும் கொழுக்கட்டை கொதிக்குச்சுன்னா சூடாயிரும். அப்புறம் நம்ம பிணையணும். கொஞ்சம் கை பிடிக்கிறாப்புல பதமாக கொழுக்கட்டை பிடிக்கிறாப்புல கையில் பிணைஞ்சிக்கோங்க. அப்போத்தான் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கு. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தண்ணியில் தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு இப்படி பிணைஞ்சிக்கோங்க. ஆனால் தண்ணியை ரொம்ப வச்சிடாதுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி இன்னி கலந்துடாதுங்க. கொஞ்சமாக தண்ணியில் தொட்டு இந்த ஓலையில் வச்சு இப்படியே லேசாக இழுகி இப்படி வச்சு மூடி வச்சுருங்க. இது ஓலை கொழுக்கட்டை. இந்த ஓலையில் இருக்கிற மணமும் அந்த மாவுக்கும் உங்களுக்கு எதமாக சாப்பிட பிள்ளைய குட்டியை நல்லா சாப்பிடுங்க. பாருங்கள், என் பேரை வைக்காமனே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி சாப்பிடுவேன். என் பேரங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதனால் நாங்கள் இதை எப்பயும் அடிக்க ஒரு வட்டம் நாங்கள் திருவிழா முடிஞ்சாலும் செய்வோம். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. காமிச்சல என்னப்பா பண்ணுற? கொழுக்கட்டை வைக்கிறியா? என்னாச்சு? பிச்சு உள்ள விழுந்துருச்சா? பிச்சு உள்ள விழுந்துருச்சா? வச்சிட்டியா? பாதி மாவை நீனே தின்ற போல. கொழுக்கட்டைக்கு வைக்கிறோம்னு நல்லா இருக்கா?
இப்படி எடுத்து ஓலையை நல்லா தொடச்சி விட்டு வச்சு இப்படியே ஒரு இழுவதேன் எடுத்து விட்டுற வேண்டியது, வேறு ஒன்றும் இல்லை. எடுத்து எல்லா ஓலைகளையும் சுத்தம் பண்ணி நல்லா வெட்டி இது மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. சாப்பிட சாப்பிட அப்படி 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கிறலாம், வெளியே வேணாலும். இன்றைக்கி செஞ்சோம்னா நாளைக்கு இந்நேரத்திறக்கி இருக்கும். இட்லி சட்டியை வச்சு தண்ணி நல்லா கொதிக்கவும் அது விட்டு மூடியை வச்சு கொழுக்கட்டையை வேணுங்கிறதுல அதில் எடுத்து வைக்கணும். ஓலையில் எடுத்து வச்சுருக்குறோம்ல கொழுக்கட்டை, அதில் எடுத்து நல்லா இப்படி வச்சு அடுத்த வச்சு சேர்த்து அவிய விட்டிங்கன்னா நல்லா அவிஞ்சிடும். வச்சாச்சா மூடி கொஞ்சம் அடுப்பை நல்லா எரித்து விடுங்க. இருச்சான்னு பார்ப்போம், அவிஞ்சிருந்தா எடுப்போம், இல்லைன்னா வேக வச்சு பார்க்கலாம். அவிஞ்சிருச்சு, அவிஞ்சிருச்சு எடுத்துரும். எடுக்கிறியா? எடுங்க. செஞ்சு பார்த்தா செஞ்சேன், எடுக்கிறோம் பார்த்துக்கோங்க. அது ஒன்றுன்னா என்ன திறக்கி எடுத்துக்க. இந்த மாதிரி நான் எடுக்கிறோம்னு நீங்களும் எடுத்துடாதுங்க, அப்புறம் கையை சுட்டுரும். ஆமாம், கொதித்த கையில் தண்ணியை விட்டுற, கையை விட்டுறாதுங்க. இதை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றோம்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் வேணுங்கிற தண்ணியை விட்டு அதை வச்சு திருப்பி எடுத்து வைக்கலாம். இதை வைக்கிறேன் பாருங்க. முட்டு வேணாலும் வச்சுக்கலாம், சட்டி கொள்ளுற முட்டு வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் நிறைய வைக்கிறோம், ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குது வீட்டில், ஆளுக்கு நாங்கள் நிறையா இருக்கோம், எல்லாருக்கும் வேணும்ல, அதனால கொஞ்சம் நிறையா வச்சு அவிக்கிறோம். அம்பிடுத்தாங்க முடிஞ்சிட்டோம், எடுத்துருவோம். எடுத்துடுறேன் பாருங்கள். பாருங்கள், உன்னை எடுத்து உரித்து பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே கொழுக்கட்டை, அப்படியே ஓலை கொழுக்கட்டை அப்படியே இருக்கும். மிதமாக நல்லா சாப்பிட்லாம். இப்படி வச்சு நாக்கில் வச்சு சாப்பிட்டோம்னா இனிப்பாக நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், நான் கூட சாப்பிட்றேன், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.